நிலத்தோட அழகு இயற்கையான மண்கள். ஆனா உலகத்துல இயற்கைகளை பார்க்கணும். மரங்கள் குறைய குறைய, மண்ணுக்குள்ள இருக்கிற வேர்கள் குறைய குறைய, மண்ணுக்கு தேவையான பிடிப்பு தன்மை குறையுது. அதனால நிலத்தடியில் இருக்கிற நீர் இன்னும் ஆழத்துக்கு போகுது. நீரோட அழகு மழை. ஆனா நாம வெள்ளம் கொடுக்கிற பாதிப்பை சுத்தமான நீர் மாசுபாடுகளையும் பார்க்கலாம். பெரிய வெள்ளமே வந்தாலும் குடிக்க சுத்தமான நீர் இல்லாத நிலைமையும் வரலாம். நெருப்போட அழக நம்ம சமையல் அறைகளிலேயே பார்க்கலாம். ஆனா அப்பப்போ காட்டு தீ எரியறத கேள்விப்படும். காற்றோட அழக நம்ம சுவாசிக்கிற மூச்சுல உணரணும். ஆனா அதுல நச்சு புகைகள் கலந்து மாசுபாடு இருக்கு. மரங்களோட பசுமையம் குறைஞ்சா காற்றை சுத்தம் செய்ய இயற்கையான சூழல் புரியுது. ஆகாயம் வானான எங்கேயோ வெளியே இருக்குது நினைக்கிறோம். பூமிக்கு வெளியே இருந்து பார்த்தாதான் மற்ற கிரகங்கள் விண்மீன்கள் மாதிரி பூமியும் ஆகாயத்துல தான் இருக்குன்னு புரியும். இதோ ஒவ்வொரு பொருளுக்கும் நடுவுல இருக்கிற இந்த இடைவெளி ஆகாயத்தோட பரிமாணம் தான். இதுல ஒரு தேவையில்லாத நெரிசலை பார்க்கணும். இதுல நமக்கு எவ்வளவு முக்கியம்னு நமக்கு இந்த அழகான பூங்கால இருக்கும்போது புரியும். இயற்கையை பாதிக்கிற விதத்துல இருக்கிற செயற்கையான பல இன்னல்களை போக்குற வல்லமை நமக்கே இருக்கு. யார் விதை வச்சாலும் பயிர். எங்க பாதா இருந்தாலும் அங்க மண்ணு நல்லா இருக்கு. அங்க பறவைகள் கூட இசைக்கும். இது நம்ம உலகம், குழந்தைகளோட உலகம். குழந்தைகளோட மனசு மாதிரி இது சுத்தமானதா, வளமானதா, பாதுகாப்பானதா, வருங்காலத்துக்கு நல்ல நம்பிக்கையானதா வச்சுக்கணும். அதாவது ஊரே பசுமையாக என்ன பண்ணலாம்? வீட்டில் இருந்தே ஆரம்பிப்போமே. நம்ம குடும்ப உறுப்பினரா 1-2 பூச்செடி வீட்டிலேயே இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும். ஒரு தொட்டி, நல்ல உரம் கலந்த மண், கொஞ்சம் சூரிய வெளிச்சம் போன காத்தோட்டம், அப்பப்போ தண்ணி. அதை சுத்தம் பண்ணி பாதுகாக்க தினமும் 5-10 நிமிஷம். வேற என்னங்க, நம்ம வீட்டு செடி அழகா வரப்போகும். பூக்களும் காய்கறிகளும் அலங்காரத்துக்கான மற்ற நல்ல செடிகளும் எதுவா இருந்தாலும் இயற்கைக்கு நல்லதுதானே. உங்களுக்கு அதை பற்றிய அனுபவம் ஏற்கனவே இருந்தாலும் உங்க நண்பர்களோட பகிர்ந்து கொள்ள. மரம் வளர்க்க இடம் ஒதுக்க முடிஞ்சா இன்னுமே நல்லதுங்க. அதுல ஒரு காக்கா, குருவி, அணில் வந்து போகிறது பார்த்தா சமல. பக்கத்திலேயே ஒரே ஒரு மரம் இருந்தா காலையில பூவை சத்தம், மதியத்துல நிழல் கொடுக்கிற ஆறுதல், மாலையில வெயில் இறங்கும் போது பெரிய அழகான காட்சிகள். அந்த மரத்துல ஒரு ஊஞ்சல் கட்டி ஆடினா அந்த இலைகள்ல மழை நீர் பட்டு தெரிக்கிறது பார்த்தா அந்த வாசம். வாழ்க்கை இவ்வளவு ரசிக்கும்படி ஆகுதுல, வேற பொழுதே போக்க வேண்டாம்னு தோணும். நம்ம கிட்ட இருந்து எதையும் எதிர்பார்க்காத இயற்கை நமக்கு எவ்வளவு நன்மை கொடுக்குதுல. அவ்வளவு ஏன் நாமே இயற்கை தானே. அப்போ நாமளும் இந்த இயற்கைக்கு எவ்வளவு நன்மையை திருப்பி கொடுக்கணும். நம்மளால கண்டிப்பா முடியும். இன்னைக்கே அதை தொடங்க முடியும். இன்னைக்கு தொடங்கினா இன்னும் 10 ஆண்டுகள்ல கோடிக்கணக்கான மரங்கள், பூச்செடிகள் தமிழ்நாடு முழுவதும் தமிழ்நாடே உலகத்துல ஒரு பெரிய பூங்கா மாநிலமா மாறும். இது எல்லாத்தையுமே ஒருபடியும் பார்க்க முடிஞ்சா எவ்வளவு நல்லா இருக்கும்.
இயற்கைக்கு விரோதம் இல்லாத வாழ்க்கை நமக்கு நாமே கொடுத்துக்கிற வரம். செயற்கை அழிவுகளை தடுத்து இயற்கையை காப்பாற்றணும். இந்த அழகான பூங்கா இதுக்கு ஒரு நல்ல பழக்கம்